லைகா புரொடக்ஷன் சுபாஷ் கரன் மற்றும் ரெட் ஜெயின் மூவிஸ் தயாரிப்பில் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் உருவாகியுள்ள இந்தியன் 2 வரும் ஜூலை 12 முதல் உலகமெங்கும் உங்கள் அபிமான திரையரங்குகளில். சென்னையில் இரவு கனமழை பெய்ததால் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. தலைநகர் சென்னையில் நேற்று மதிய வேளையில் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்தது. 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டுக்கு மேல் வெயில் கொளுத்திய நிலையில் இரவு திடீரென மேகங்கள் கூடி மழை பொழிய ஆரம்பித்தது. சென்னை கிண்டி, அடையாறு, தேனாம்பேட்டை, சைதாப்பேட்டை, ஈக்காட்டு தாங்கல் உள்பட பல்வேறு பகுதிகளில் பலத்த காற்றுடன் கனமழை வெளுத்து வாங்கியது. இதன் காரணமாக சாலைகளில் அதிகளவு தண்ணீர் தேங்கியதால் பல்வேறு இடங்களில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. வேளச்சேரியை அடுத்த செம்பாக்கம் சாலையில் 1 அடி உயரத்திற்கு மழைநீர் சூழ்ந்ததால் வாகனங்கள் ஊர்ந்து சென்றன. தாம்பரம், பள்ளிக்கரணை, பல்லாவரம், குரோம்பேட்டை, அனகாபுத்தூர், மேடவாக்கம் உள்ளிட்ட பகுதிகளிலும் மழை பொழிந்தது. பலத்த காற்றுடன் பொழிந்த மழையால் கோவையிலிருந்து சென்னை வந்த இண்டிகோ விமானம் பெங்களூருக்கு திருப்பிவிடப்பட்டது. 1 மணி நேரத்தில் மட்டும் 6 சென்டிமீட்டர் அளவுக்கு மழை பொழிந்ததாக தனியார் வானிலை ஆய்வாளர் பிரதீப் ஜான் தெரிவித்தார். இதனிடையே திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி, சோழவரம், செங்குன்றம், புழல், மாதவரம், ரெட்டேரி உள்ளிட்ட பகுதிகளில் 2 மணி நேரத்திற்கு மேலாக மழை பொழிந்ததால் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. இதேபோல் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் சுற்றுவட்டார பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை பொழிந்தது. நீலகிரி மாவட்டம் கூடலூர் சுற்றுவட்டார பகுதிகளிலும் மழை பொழிந்தது. கடந்த சில நாட்களாக கூடலூர், தேவாலா, தெப்பக்காடு உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பொழிந்து வந்தது. தற்போது அங்கு மிதமான மழை பொழிந்துள்ளதால் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. லைகா புரொடக்ஷன் சுபாஷ் கரன் மற்றும் ரெட் ஜெயின் மூவிஸ் தயாரிப்பில் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் உருவாகியுள்ள இந்தியன் 2 வரும் ஜூலை 12 முதல் உலகமெங்கும் உங்கள் அபிமான திரையரங்குகளில்.